யாரா நீங்க? உங்களுக்கு என்னதான் வேணும்? படிக்கிற பசங்கிட்ட என்னடா பண்ணிட்டு இருக்கீங்க? ஒரு சிஏ ஸ்டூடெண்ட்டுக்கு ஆல்ரெடி 1008 பிரச்சனை இருக்கும். ஆர்டிபி படிக்கணும், லெக்சர் முடிக்கணும், எம்டிவி பார்க்கணும், மார்க் டெஸ்ட் ப்ரிப்பேர் பண்ணணும், எக்ஸாமில் எந்த கொஸ்டின் வரும்னு தெரியாது, 40% எடுக்கணும், அக்ரிகேட் 50% எடுக்கணும், எக்ஸாம்ஷன் அப்படின்னு 1008 பிரச்சனை இருக்கு. இதுல நீங்க வேற இன்னொரு பிரச்சனை கொடுக்குறீங்க. பேசிக்கா இது வந்து ஒரு அவேர்னஸ் வீடியோ ஸ்பெசிஃபிக்லி ஃபார் த கேர்ள்ஸ். அவங்க வந்து சிஏ ப்ரிப்பேர் பண்றவங்க, ஏசிசி எல்லாம் இந்த பப்ளிக் குரூப்ல இருக்கும் அவங்களுக்காக. பிகாஸ் ஒரு இஷ்யூ நடந்திருக்கு, அது சம்ஒன் brought into my attention. அண்ட் இது ஒரு ஸ்மாலா ஒரு சின்ன யூடியூப் சேனல் எங்களுக்கே இப்படி ஒரு நடக்கும் போது ஒரு பிக் சைஸ் பெரிய பெரிய குரூப்லலாம் இருக்கவங்களுக்கும் இந்த மாதிரி நடக்க சான்ஸ் இருக்கு. ஸோ அதுக்காக ஒரு குட்டி பேக்ரவுண்ட் என்னன்னா, ஸோ வி ஹாவ் திஸ் சிஏ ஃபவுண்டேஷன் கம்யூனிட்டி வாட்ஸ்அப் குரூப். எதுக்காகனா, நான் வந்து சிஏ ஃபவுண்டேஷன் இன்டர்மீடியட் ஃபைனல்லாம் படிக்கும்போது எனக்கு வந்து ப்ராப்பராக ஒரு சிஏ தமிழ் ஸ்டூடெண்ட்ஸ் கம்யூனிட்டி வந்து இல்லை. ஏதாச்சும் டவுட்ஸ் வந்தால் கேட்கறதுக்கு, ஏதாச்சும் நல்ல அகாடமி பற்றி கேட்கறதுக்கு, நோட்ஸை ஷேர் பண்ணிக்கிறது அப்படின்னு எந்த அகாடமியும் இல்லை, சரியா எந்த கம்யூனிட்டியும் இல்லை. ஸோ அதனால when I was growing in my யூடியூப் சேனல், ஓகே ஒரு நல்ல ஒரு குட்டி பேஸ் இருந்துச்சு, அதை வச்சு ஓகே லெட்ஸ் கிவ் பேக் டு த சொசைட்டி, அவங்களுக்கு ஒரு பிளாட்ஃபார்ம் கிரியேட் பண்ணலாம். ஓகே இது வந்து ஒன்லி ஃபார் த ரெஜிஸ்டர்ட் பீப்புள், எங்ககிட்ட கிளாஸ் வாங்கினவங்க அவங்களுக்கு மட்டும் இல்லை, ஜென்ரலாக எவ்ரி ஒன் ஹூ இஸ் ப்ரிப்பேரிங் ஃபார் த சிஏ ஃபவுண்டேஷன் அவங்களுக்கு ஒரு பிளாட்ஃபார்ம் கிரியேட் பண்ணி கொடுக்கலாம் டு டிஸ்கஸ் த டவுட்ஸு, ஏதாச்சும் அகாடமி பற்றி பேசுறதுக்கு, எக்ஸாம் பற்றி டிஸ்கஸ் பண்ணுறதுக்கு, டவுட் சால்வ் பண்ணுறதுக்கு அப்படின்ட்டு அந்த ஒரு மெயின் பர்பஸ்க்காக ஆரம்பிச்சது இந்த குரூப். அந்த குரூப்ல ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க கிட்ட இருக்க மெட்டீரியல்ஸை ஷேர் பண்ணுவாங்க, ஷார்ட் நோட்ஸ் இல்லைனா அதர் நோட்ஸ்லாம், இந்த சாப்டர் ரிலேட்டட் நோட்ஸ்லாம், சப்ஜெக்ட் ரிலேட்டட் நோட்ஸ் ஷேர் பண்ணுவாங்க, அகாடமிஸை பற்றி பேசுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் சம்மோன் ஃப்ரம் கோயம்புத்தூர் இருப்பாங்க, அவங்க கேட்பாங்க கோயம்புத்தூர்ல என்ன கோச்சிங் கிளாஸஸ்லாம் நல்லா இருக்கு, சென்னையில் என்ன இருக்கு அப்படின்னு கேட்பாங்க. அண்ட் தே வில் சால்வ் ஈச் அதர்ஸ் டவுட்ஸ். ஏதாச்சும் டாபிக் புரியலன்னா டிஸ்கஸ் பண்ணுவாங்க. அண்ட் இது வேற யாராச்சும் டிமோட்டிவேட்டாக இருந்தால் அவங்களை மோட்டிவேஷன் பண்ணுவாங்க, எக்ஸாம் ரிலேட்டட் அப்டேட்ஸ் அப்படின்ட்டு. மோஸ்டா நாங்கள் எதுக்கு அந்த கம்யூனிட்டி ஆரம்பிச்சோனோ அதுக்காக, அந்த பர்பஸ்க்காக இட் வாஸ் கோயிங் ஸோ குட். ஈவன் செப்டம்பர் 2025 எக்ஸாம் அப்போ they were sharing so many அந்த ஷார்ட் மெட்டீரியல்ஸ், அது அந்த 1.5 day ரிவிஷனுக்கு அதெல்லாம் ரொம்ப ஹெல்ப் ஆகிட்டு இருந்துச்சு நிறைய எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்கும். பட் அன்டில் அது வரைக்கும் எனக்கு இந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்குதுன்னு தெரியல. செப்டம்பர் 25 மார்னிங் ஒரு ஸ்டூடெண்ட் வந்து எனக்கு மெசேஜ் பண்ணுறாங்க. ஓகே அந்த மெசேஜை நான் இங்கே போகிறேன், அவங்க ப்ரைவசிக்காக அவங்க நேம்லாம் இருக்குல்ல, பட் அந்த நம்பரை வந்து அப்படியே இருக்கட்டும், அந்த நம்பருக்கு ப்ரைவசிலாம் தேவையில்லை. ஸோ என்ன சொல்கிறாங்கன்னா, சார் நம்ம குரூப்பை சம்மோன் இஸ் யூட்டிலைசிங், என்னன்னா இந்த குரூப்பில் இருக்க கேர்ள்ஸ் நம்பர்லாம் கண்டுபிடிச்சி அவங்களுக்கு டிஎம் பண்ணிட்டு தப்பான மெசேஜ் அனுப்புகிறாங்க. ஸோ உடனே அந்த பர்சனை வந்து குரூப்லேருந்து ரிமூவ் பண்ணிட்டு ஒரு வார்னிங் மெசேஜ் வந்து குரூப்பில் போட்டேன். அதாவது இந்த மாதிரி பிஹேவியரெல்லாம் வந்து வி ஹேவ் அ ஜீரோ டாலரன்ஸ் அண்ட் ஐ கம் ஃப்ரம் ஒரு அட்வொகேட் பேக்ரவுண்ட்லேருந்து வந்திருக்கேன், ஐ கேன் கோ டு எனி எக்ஸ்ட்ரீம் டு டேக் லீகல் ஆக்ஷன் அகைன்ஸ்ட் தெம் அப்படின்ட்டு போட்டேன். அதுக்கப்புறம் ஒரு ஃபியூ ஹவர்ஸ் கழிச்சு ஐ காட் ஒன் மோர் மெசேஜ். அவங்க என்ன சொன்னாங்கன்னா, சார் ஒரு பர்சன் வந்து எக்ஸாமுக்கு கரெக்டாக ஒரு நாளுக்கு முன்னாடி 15th of செப்டம்பர் இதே மாதிரி எனக்கு தப்பான இமேஜ்லாம் அனுப்பிட்டு வீடியோ கால் வர சொல்லி பண்ணாங்க சார், நான் பிளாக் பண்ணிட்டேன், அது எனக்கு பர்சனலாக ரொம்ப அஃபெக்ட் பண்ணிச்சு, அதனால எனக்கு எக்ஸாம் கூட சரியா எழுத முடியலன்னு. ஸோ அப்போ தான் ரியலைஸ், ஸோ இது வந்து ஒரு மந்த்துக்கு முன்னாடி வந்து நடந்த விஷயம். இதை வந்து அப்போவே அவங்க ஸ்பீக் அவுட் பண்ணியிருந்தாங்கன்னா மேபி மற்ற ஸ்டூடெண்ட்ஸையும் இதை அஃபெக்ட் பண்ணியிருக்காது. பட் அவங்க மேலே நான் எதுவும் தப்பு சொல்லலை. ஸோ 2 விஷயத்தை மட்டும் நான் ஐ வாண்ட் டு கன்வே ஹியர். ஸோ ஒன்று, இது வந்து ஏஐ பேஸ்ட் ஊர் கரெக்டாக. ஸோ என்ன வேணால் பண்ணலாம் இப்போ அந்த ஏஐ வச்சுட்டு. அண்ட் தென் நீங்கள் வல்னரபிள், அந்த ஒரு விஷயத்தில் நம்ம வல்னரபிளாக இருக்கும் கரெக்டாக. ஸோ அந்த வல்னரபிலிட்டியை யூஸ் பண்ணிட்டு தே ஆர் டூயிங் ஆல் திஸ். ஸோ நீ என்ன வேணா பண்ணிக்கோ, எந்த இமேஜ் வீடியோ என்ன எக்ஸ்ட்ரீம் வேணா போய்க்கோ, பி லைக் திஸ் தட் இட் டசன்ட் அஃபெக்ட் மீ. என்ன வேணா பண்ணிக்கோ, என்ன அஃபெக்ட் பண்ணாது. இப்போ என்னோட லைஃபையோ என்னோட கரியரையோ வந்து அப்லிஃப்ட் பண்ண போகிறது வந்து என்னுடைய இந்த சிஏ ஏசிசிஏ அந்த மாதிரி என்னோட படிப்பு தான் என்ன அப்லிஃப்ட் பண்ண போகுது. ஸோ இதுக்கெல்லாம் ஐம் கோனா லீஸ்ட் பாதர் அபவுட். இதுவும் அப்போ மதிக்க மாட்டேன்ட்டு மூவ் ஆன். ஸோ ஃபர்ஸ்ட் திங் தட் யார் என்ன பண்ணாலும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அந்த மாதிரி ஸ்ட்ரேஞ்சருக்கு இருந்து நம்பர் வந்துச்சுன்னா டோன்ட் ஈவன் ரிப்ளை ரெஸ்பாண்ட் எதுவுமே பண்ணாதீங்க. செகண்ட், டோன்ட் கேர் அபவுட் இட். நம்மளுடைய லைஃப் நம்மளோட கரியரை அப்லிஃப்ட் பண்ண போகுதுன்னா அது சிஏ அப்படின்ற அந்த ஒரு ப்ரொஃபஷனல் கோர்ஸ் தான். ஓகே நான் வந்து ஒரு மிடில் பேக்ரவுண்ட்ல இருந்து வந்து இப்போ ஓரளவுக்கு நல்ல பொசிஷன்ல இருக்குன்னா இட்ஸ் ஒன்லி பிகாஸ் ஆஃப் சிஏ. ஸோ சிஏ தவிர வேற எந்த விஷயம் வந்தாலும் அதை கேரே பண்ணாதீங்க, டோட்டலி இக்னோர் இட். செகண்ட் விஷயம், இந்த மாதிரி பண்றவங்கள நம்ம சும்மா விடக்கூடாது. வி ஷுட் நாட் ஸ்பேர் தெம்.
ஸோ ஒரு விஷயம் இந்த மாதிரி பண்ணுறாங்கன்னா உடனே ஸ்பீக் அவுட். ஸோ வி ஹவ் சைபர் கிரைம் தான் இது அந்த டிஜிட்டல் மெத்தடில் வந்து உங்களை இந்த மாதிரி பண்ணுறாங்கன்னா வல்னரபிலிட்டியை யூஸ் பண்ணிட்டு உங்களை தொல்லை கொடுக்காங்க ஹராஸ் பண்ணுறாங்கன்னா யூ ஷுட் ஸ்பீக் அவுட். சைபர் கிரைமில் வந்து கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணுங்க, இல்லை லோக்கல் போலீஸ் ஸ்டேஷனில் போய் கொடுங்க. பிகாஸ் நீங்கள் பயந்துட்டு பண்ணீங்கன்னா தட் காய் கோனா நாட் கோனா ஸ்டாப், இஸ் கோனா டூ த சேம் திங் டு அதர் கேர்ள். ஓகேவா? ஸோ அதனால செகண்ட் திங், டேக் ஆக்ஷன். வி ஷுட் நாட் ஸ்பேர் guys like this. ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் டோன்ட் கேர் அபவுட் தீஸ் திங், ஃபோக்கஸ் ஆன் யுவர் எக்ஸாம் ஸ்டடீஸ். அது வந்து அதுதான் நம்மளை லைஃபையும் நம்மளை கரியரை அப்லிஃப்ட் பண்ண போது. செகண்ட், வி ஷுட் நாட் ஸ்பேர் தம், இமீடியட்லி ரிப்போர்ட் தம். அண்ட் ஃபைனல் மெசேஜ் வந்து அந்த த பர்சன் ஹூ இஸ் டூயிங் தீஸ் திங்ஸ் ஃபர்ஸ்ட் தப்பு பண்ணாதீங்க, பண்ணணும்னு கூட நினைக்காதீங்க. பிகாஸ் இதுக்கு பின்னாடி சீரியஸ் கான்சிக்வன்ஸ். உங்களை சும்மாலாம் விட்டு வராங்க, வச்சு செஞ்சிருவாங்க. ஸோ நான் ஜென்ரேட்டிவ் ஏவிஎஸ்ல கேட்டிருக்கேன், ஒரு கேர்ளை இல்லை ஆன்லைனில் ஹராஸ்மெண்ட் பண்ணால் உங்களுக்கு என்னென்னலாம் நடக்கும்ட்டு. ஸோ இந்தியன் பீனல் கோட் செக்ஷன் 354A படி அவங்களுக்கு கிட்டத்தட்ட 3 years, நார்மலாக ஒரு ஸ்மால் ஹராஸ்மெண்ட் பண்ணாலே 3 years வரைக்கும் இம்ப்ரெஷன் ஜெயிலுக்கு போட்டுருவாங்க. அது மட்டும் இல்லை, இந்த ஆன்லைனில் அன்வான்ட் மெசேஜ் பண்ணுறதுக்கு அதுக்கு ஒரு 3 years, சப்சீக்வெண்ட்டாக பண்ணிங்கன்னா 7 வருஷம் வரைக்கும் கூட தண்டனை கிடைக்கும். ஓகேவா? அதுக்குதான் அவங்களுக்கு தெரியாமல் கன்சென்ட் இல்லாமல் ஃபோட்டோ எடுக்கிறது, வீடியோ எடுக்கிறது, அதுவும் வந்து செக்ஷன் 354C கவர் ஆகும். அதுக்கு வந்து 1 to 3 years. திருப்பி அந்த தப்பு பண்ணால் 7 year வரைக்கும் உங்களுக்கு வந்து விட்டு ஜெயிலில் போட்டுருவாங்க. அதுக்கப்புறம் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி ஆக்ட் அந்த இதுலேயும் வந்து கவர் ஆகும். ஸோ அதுபடி அதுல இருந்து கூட உங்களுக்கு தண்டனை வரும். அண்ட் அது மட்டும் இல்லை, சப்போஸ் நீங்கள் பண்ணுற அந்த கான்டாக்ட் பண்ணுற பொண்ணு வந்து 18 yearsக்கு மட்டும் கீழே இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், டைரக்டாக போஸ்கோ வச்சு செஞ்சு விட்டுருவானுங்க. ஸோ தப்பு பண்ணாதீங்க, பண்ணணும்னு கூட நினைக்காதீங்க. அண்ட் தென் உங்களுக்கு ஏதாச்சும் இந்த மாதிரி நடந்துருந்துச்சுன்னா உடனே வந்து டேக் ஆக்ஷன், ஸோ தட் அந்த பசங்களை நம்ம சும்மா விடக்கூடாது. ஓகே? உங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் வேணா கூட ரீச் அவுட் டு மீ. அண்ட் ஃபைனலாக அதே சேம் 2 things, இந்த மாதிரி ஏதாச்சும் நடந்துச்சுன்னா அந்த ஏஐ உலகத்தில் நிறைய பேர் வருவானுங்க. ஸோ ஃபஸ்ட்டு அந்த ஒரு விஷயம் பெருசாக மைண்டுக்குள்ள எடுத்துக்காதீங்க. நம்மள கரியரையும் நம்ம லைஃபையும் அப்லிஃப்ட் பண்ண போகிறது இந்த படிப்பு, சிஏ கோர்ஸ், ஏசிசி கோர்ஸ், அந்த கோர்ஸ் தான். ஓகே? ஸோ அதுக்கு தான் இதை பற்றி பெருசாக நினைக்காதீங்க. செகண்ட், அந்த மாதிரி பண்ணுறவங்களை விடக்கூடாது, இமீடியட்லி டேக் ஆக்ஷன். ஓகே? ஸோ வேறு ஏதாச்சும் உங்களுக்கு கன்சர்ன் இருந்தால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ ஐ வாண்டட் டு மேக் திஸ் அவேர்னஸ். ஏன்னா ஒரு யூடியூப்பில் ஒரு சின்ன சப்ஸ்கிரைபர் பேஸ் வச்சுட்டு ஒரு சிஏ கம்யூனிட்டி குரூப் ஆரம்பிச்சு இல்லை அதுலேயே இப்படி ஒரு பிரச்சனை வருதுன்னா, அந்த பெரிய பெரிய அகாடமி அண்ட் ஜேஇ, நீட் அந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ணுறவங்க, அது மாதிரி டிஃப்ரெண்ட் குரூப்பில் ப்ரிப்பேர் பண்ணுறவங்களுக்கும் இந்த மாதிரி தப்பு வர, இந்த மாதிரி உங்கள் நம்பர்ஸை மிஸ்யூஸ் பண்ணுறதுக்கு சான்சஸ் ஆகுது. ஸோ அதனால ஐ வாண்டட் டு மேக் திஸ் அவேர்னஸ் வீடியோ. வேற என்ன சொல்றதுனே தெரியல.